ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனிமையில் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்கறது நடக்கிறது இல்லை, ஆனால் கடைசியில் நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடையே இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. சரி வாங்க நம்ம வளவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 20. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸோ சஞ்சோல் பிளானட்க்கு போறாங்க. திருடங்களை அடிச்சு காப்பாத்தினா வயலன்ஸ் இங்க தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கோ ஹோமராக்கோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஜஸ்ட் எல்லாரையும் காப்பாத்துதுன்னு செஞ்சாங்க, அதுக்கு இப்படியா கொள்வீங்கன்னு ரெபேக்கா கேட்கவும், கவலைப்படாதீங்க அவங்க சாகல, அவங்களோட பனிஷ்மெண்டா லேபர் கேம்புக்கு போயிருக்காங்க. 100,000 மெட்டல் ஓர அவங்க மைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ரிலீஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் போகுது. மேடம் கொரோனாய் வாழ்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கவும், அந்த கொரோனாயை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரெபேக்கா நினைக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹோமராவும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணப்படுறாங்க. ஹோமராவும் கழுத்துல என்ன காலர்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷீகி அது உன் கழுத்துலயும் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. ஸ்பைடர் மாதிரி ஒன்னு இருக்கு, அது முதுகுல ஒரு ஸ்டோன் இருக்கு, அச்சோ பூச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே மயக்கம் போட்டு விழுதான். நான் தான் இதை தனியா சமாளிச்சாகணுமா அப்படின்னு சொல்லி இப்ப ஹோமரா அட்டாக் பண்றா. ஆனா நிறைய இருக்கிறதுனால அவளால தனியா சமாளிக்க முடியல. அதுங்களை அவ அட்டாக் பண்ண அவ காலர்ல இருக்கிற நம்பர் குறையுது. ஹே நியூ பேஸ் கவலைப்படாதீங்க, இதை நாங்க பாத்துக்கிட்டோம். 1+2 1 மில்லியன் 1+2 1 மில்லியன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஷூட் பண்றாங்க. அவங்க போட்டிருக்க காலர்ல இருக்கிற நம்பரும் கம்மியாயிட்டு இருக்கு. 1+2 3 தான், இதை நான் அவங்க கிட்ட சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹோமரா நினைக்கிறா. ஹே நியூ பேஸ் உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லி வந்து காப்பாத்தினவங்க கேட்கறாங்க. இந்த இடத்தோட ரூல்ஸை பத்தி கூட எக்ஸ்பிளைன் பண்ணாம அவங்களை இங்க அனுப்பி விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடம் தான் பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட். அந்த ஸ்பைடர் இருக்கே அதை அட்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். அந்த முதுகுல இருந்த அந்த ஜுவல் வந்துட்டு டைரக்டா மேடம் கொரோனாய் கிட்ட போயிரும். நம்மளோட காலர்லயும் நம்பர் கம்மியாகிட்டே வரும். இது 0 வர வரைக்கும் நம்ம இங்க ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த ஸ்பைடர் கூட சண்டை போட்டா வெறும் ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். அதை விட பெருசா இருக்கிறது கூட சண்டை போட்டாதான் பெரிய மைண்ட் ஸ்டோன் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவோ, இங்க பெரிய பூச்சிங்களும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுங்கெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது, கிட்டத்தட்ட மான்ஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பூச்சிங்க என்னதான் எனக்கு பிரச்சனை, மான்ஸ்டர்னா நான் அதை அடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர் வாழ்க்கையை தேடி வந்து நம்ம இங்க மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஹோமரா நினைக்கிறா. ஒருத்தனை போட்டு இன்னொருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். போன வாரம் பண்ணதோட இந்த தடவை ஏன் மைனிங் கம்மியா பண்ணிருக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டு அடிக்கவும், எனக்கு ஃபீவர் அதனாலதான் நான் போக முடியல அப்படின்னு சொல்லவும், அவனை போட்டு அவன் அடிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஃபைட் பண்ணா தண்டனை உண்டுன்னு சொன்னாங்களேன்னு ஹோமரா கேட்கவும், இந்த பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது, அடிச்சிட்டு இருக்கிறவன் ஒரு வார்டன், அவன் கொரோனாயோட ஆளு அப்படின்னு சொல்லி அந்த ஆளு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீ அடிச்சதுல அவன் மயங்கிட்டான், போது நிப்பாட்டிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேண்டா கார்ட் கிட்ட மோதாத அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் சொல்றான். அந்த செக்யூரிட்டி ரோபோட்ஸ்லாம் நம்ம ஹீரோ கூட வந்தவங்கள சுத்து போடுறாங்க. நீ இந்த இடத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு ரூல்ஸ் எதுவும் தெரியல, மண்டி இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலை சவுக்க வச்சு அடிக்கவும், அதுல இருந்து வந்த ஷாக் மூலியமா நம்ம ஹீரோவாலியோ ஹோமராவாலியோ காலை அசைக்க முடியல. என்னோட இந்த சவுக்கு உங்க காலை பேரலைஸ் பண்ணிரும். ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா இங்க இருக்கிற கைதிகளுக்கும் சேர்த்து தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, நீ பார்க்க ரொம்பவும் அழகா இருக்க பொண்ணு, நீ என் கூட விளையாடுறதுக்கு கரெக்டா இருப்ப அப்படின்னு சொல்லி ஹோமராவை போட்டு அவன் அடி அடின்னு அடிக்கிறான். நம்ம ஹீரோ போயிட்டு டக்குன்னு தடுக்கவும், என்ன தம்பி ஹீரோயிசம் பண்ணலாம் ட்ரை பண்றியா, நீ ஏதாச்சும் பண்ணனா சாவ போறது இங்க இருக்கிற கைதிகளும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு பக்கத்துல நிக்கிறாங்க இருக்கிற எல்லா கைதிகளுமே வந்து அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ என் கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவன் ஹோமராவை இழுத்துட்டு போறான். கவலைப்படாத ஷீக்கி, என்னால ஈத்தர் கியரை யூஸ் பண்ண முடியும் இவனுக்கு இன்னும் தெரியாது, நான் இவனை சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வா சொல்லவும், சீக்ரெட் பிளான்ட்டு அதை சத்தமா வெளியே சொல்றா அப்படின்னு கேரட் கேட்கறான். போச்சு திரும்பவும் மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. அந்த பொண்ணு அவ்வளவுதான், திரும்ப வரப்போறது இல்ல, இத்தோட இது எத்தனாவது பொண்ணு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா ஹோமராவை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேடம் பிளானட் ஜெனர்ஸ்ல இருக்கிற ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொரோனாயோட அசிஸ்டன்ட் சொல்லவும், மேடம் கொரோனா இவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லவும், ட்ரெஸ் கலட்ட அப்படின்னு வா சொல்றா. அவனும் சரி ஓகேன்னு பண்றான். நீ எனக்கு அடிமையா இருக்கிறதுல உனக்கு ஓகே தான் நினைக்கிறேன் அப்படின்னு கொரோனாய் கேட்கவும், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன மேடம் இவன் ஓகேவான்னு அந்த செக்ரட்டரி கேட்கறான். இவன் ரிஜெக்டட் தான், என் பெர்மிஷனே இல்லாம என் மேல கை வைக்கிறான், இவனுக்கு டிசிப்ளின் தெரியல அப்படின்னு கொரோனாய் சொல்லவும், உங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்காக தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் மூஞ்சில கை வச்சு ஒரு லேசரை ஆன் பண்ண போறா. என் கை கால் எதனாலும் வெட்டுங்க, என் ஃபேஸ் மட்டும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். எனக்கே நீ ஆர்டர் போடுறியா அப்படின்னு சொல்லி இப்ப அவன் ஃபேஸ் அப்படியே அவ எரிக்கிறா. மேடம் ஒரு சோகமான விஷயம்னா இவன் தான் லாஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி சொல்றான். அப்படின்னா இன்னும் புதுசா ஆளுங்களை தேடுங்க, எனக்கு ஒபே பண்ற மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க. அப்புறமா ஈடன் ஜீரோன்னு ஏதாச்சும் ஷிப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு வா கேட்கவோ, தெரியல மேடம் அப்படின்னு அதால் சொல்றான். ஃபுல்லா சுத்தி பார்த்த உங்களுக்கே கூட தெரியலையா அப்படின்னு வா கேட்கவும், ஏன் மேடம் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ரட்டரி கேட்கவும், அந்த ஷிப்ல ஈத்தர் ட்ரக் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு கொரோனாய் சொல்லுவோம். என்னது ஈத்தர் ட்ரக்கா, யூனிவர்ஸ்லயே அது பல மடங்கு வேல்யூபிள் ஆச்சு அப்படின்னு அந்த செக்ரட்டரி சொல்லுவோம். அது கிடைச்சா டிராகன் ஜோ நமக்கு 30% தாரன்னு சொல்லியிருக்கான், நமக்கு அதுல லாஸ் தான், சோ நான் மொத்தத்தையே எடுத்துக்கிடலான்னு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு கொரோனாய் சொல்றா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டெலிபோர்ட் ஆன அந்த கேவுக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அங்க ஜாமிங் டிவைஸ் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளால யாரையுமே உள்ள கான்டாக்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி சிஸ்டரும் வச்சோன்னு நினைக்கிறாங்க. எந்த கவலையும் இல்ல, ஈடன் ஜீரோ அந்த இடத்துல இருக்கிறது அவங்க ரேடார்ல தெரியாது அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் சொல்றா. நான் வச்ச கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான், ஆனா அந்த இடத்துல சிக்னல் ஜாமர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பாக்குறா. பார்த்த ஃபேஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்த வாய்ஸ் இது லெபலியா இங்கதான் இருக்காளா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா திரும்பி பாக்குறா. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, ரைசிங் பீ கியூபர், கில்ஸ்ட்ல இருந்து நிறைய பீ கியூபர்ஸை காப்பாத்தினதுல இப்ப நீ ரொம்பவே ஃபேமஸா இருக்க போல. உன் ஃப்ரெண்ட் ஷீகியவும் அந்த கமனா போட்ட பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணாங்களே, பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட் சீக்கிரட்டா போக எனக்கு ஒரு வழி தெரியும், உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு
உன் சின்னண்ணா உனக்கு ஹெல்ப் பண்றான், ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு லெபலியா சொல்லவும், உன் மேல சந்தேகமா இருக்கேன், நீ இப்படி ஹெல்ப் பண்ற ஆள் கிடையாதே அப்படின்னு சொல்லி ஹாப்பி கேக்குறான். உண்மையிலேயே நான் ஹெல்ப் பண்ணணும் தான் வந்திருக்கேன். அது போக அன்னைக்கு அவங்க என்னையவோ கடத்த வந்தாங்க, ஷீகி தான் என்ன காப்பாத்தினா. சோ அவன் பண்ண ஹெல்ப் தான் நான் பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு ரைசிங் பீ கியூபர், என் வீடியோல வந்தா உனக்கும் தான் இதுல லாபம் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. ஷீகிக்காகவாச்சும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னு ரெபேக்கா கேக்குறா. இந்த விபிள் பபிள் காஸ்டியூம் போடுன்னு சொல்லவும், இது குழந்தைங்க பாக்குற அனிமே வாட்சன் ரெபேக்கா கேட்கவும், உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு உனக்கு விருப்பம் இல்ல போலியே அப்படின்னு லெபலியா சொல்லவும், சரின்னு ரெபேக்காவும் வர வழி இல்லாம அந்த காஸ்டியூம் போடுறா. இது விபிள் பபிள் காஸ்டியூம் தானே, சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒருத்தன் இந்த விபிள் பபிள் அனிமே சாங்க பாடிட்டு இருக்கான். ஹே, இது விபிள் பபிள் ஓப்பனிங் செகண்ட் சாங் தானே, இந்த ஹேர்ஸ்டைல பார்த்தா இது ஃபேமஸான பீ கியூபர் நீனோ தானே அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பாக்குறா. இது ஃபேமஸான நீனோவா அப்புறமா ரெபேக்காவுமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நீனோ அனிமே கண்டென்ட்டா போட்டு பீ கியூப்ல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்றான். விபிள் பபிள் காஸ்டியூம்ல நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா நம்ம கேக்குறான். நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், எங்க கான்செப்டை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி லெபலியா சொல்றா. இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி லெபலியா கொடுக்கவும், வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணியா பண்ணுவீங்கன்னு வா கேட்கவும், எல்லா யூடியூபர்ஸுமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி லெபலியா சொல்றா. ஹலோ எவ்ரிவன், நீங்க இருக்கிறது ரைசிங் ஸ்டார் பீ கியூபர் ரெபேக்கா, நீங்க இந்த காஸ்டியூம்ல இருக்கீங்கன்னு வா கேட்கவும், நீ தானே போட சொன்ன அப்படின்னு சொல்லி அவ நடிக்கிறா. ஷீகி, ஹோமரா, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இதை பண்றேன், நான் எப்படியாச்சும் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா மனசுக்குள்ள நினைக்கிறா. ஸ்டேஜ்ல போய் எல்லாருக்காகவும் சிக்னேச்சர் மூவ் பண்ண லெபலியா சொல்லவும், ரெபேக்காவும் அதை பண்றா. வா சூப்பர் அப்படின்னு சொல்லி லெபலியா வந்து கையில இருக்கிற ஒரு பட்டன் அழுத்தவும், ரெபேக்கா மேல ஸ்லைமியா ஒண்ணு வந்து விழுது. ரைசிங் பீ கியூபர் ரெபேக்கா பட்ட அவமானம், இப்படிதான் நான் இதுக்கு டைட்டில் வைக்க போறேன் அப்படின்னு லெபலியா வந்துட்டு எல்லாரும் முன்னாடியுமே ரெபேக்காவை அவமானப்படுத்துறா. லெபலியா வேணும்னே இதை பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. அவ மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட்லயே இல்லையன்னு ஹாப்பி கேட்கவும், பிராங்க் நான் இப்படிதான் பண்ணணும், அவ மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சிட்டு இருக்கா. கஷ்டப்படுத்திட்டு எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்கன்னு பீனோ கேட்கவும், நீ ஒரு ரோபோட், உனக்கு இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்னு அவ சொல்லவும், நீ பண்றது தப்பு, என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி பீனோ அழுதுட்டு இருக்கா. விடு பீனோ, அவளை நம்பினது நம்ம தப்பு தான் அப்படின்னு ரெபேக்கா வந்து சொல்றா. என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன்னு போகவும், ஷீகியை காப்பாத்த இன்ஃபர்மேஷன் தரேன்னு சொன்னீங்கன்னு ரெபேக்கா கேட்கவும், அப்படியா எனக்கு ஞாபகம் லெபலியா அங்கிருந்து ஓடிட்டா. அப்போ நியான் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். நம்ம பேசுற எல்லாத்தையுமே கொரோனா இங்க கேட்டுட்டு இருப்பா. பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட் போக எனக்கு சீக்ரெட் வழி தெரியும், ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். இங்க ஹோமராவை வந்துட்டு அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். என் ஈத்தர் கியரை ஏன் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு ஹோமரா பாக்குறா. கையை ஒன்னா கட்டி வச்சிருக்கும் போது ஈத்தர் கியர் வேலை செய்யாது, அது உனக்கு தெரியாதா, உன்னை வச்சு கொஞ்சம் விளையாடுறான் அப்படின்னு நம்ம எந்திக்கவும், நம்ம ஹீரோ கதை உடச்சிட்டு உள்ள வரான். எதையாச்சும் ஹீரோய்க்கா பண்றேன்னு கூட இருக்கிற கைதிகளை நீ சாக்கடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேரட் கேட்கவும், அவங்களுக்கு என்னன்னா எனக்கு என்ன வந்துச்சு, நான் ஒண்ணு மத்தவங்களுக்காக ஃபைட் பண்ற ஹீரோ கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃபைட் பண்றவன், என் ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் காயப்படுத்தினா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லெபலியா வந்து வேணும்னே வந்து ரெபேக்காவை அவமானப்படுத்தினது, நம்ம ஹீரோவை வந்து கைது பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோவால பெருசா அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி யாரையும் அட்டாக் பண்ண முடியாதது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். இதுக்கப்புறமா வரப்போற எபிசோட்ஸுமே கொஞ்சம் சோகமா போற மாதிரி தான் தெரியும். பட் கொஞ்சம் பொறுமையா பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.